ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம 2025 ரிலீஸ் ஆன கயோட்ஸ் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு அவளோட நாயை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போய்கிட்டு இருக்கா. அப்படி அவ கூட்டிட்டு போகும்போது அந்த நாய்க்குட்டி வேகமா ஒரு முட்பதற்குள்ள ஓடுது. அவ என்ன நினைக்கிறான்னா, அந்த நாய்க்குட்டிக்கு பாத்ரூம் வந்திருக்குன்னு சொல்லி அவ கையில வச்சிருக்கிற அந்த ரோப்பை கொஞ்சம் லூஸ் பண்றா. அது கொஞ்சம் விரிவடையுது. அந்த நாய்க்குட்டி அந்த முட்பதற்குள்ள போயிடுது. அப்படி அந்த நாய்க்குட்டி உள்ள போனதும் இவ யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கா. பேசி முடிச்சிட்டு அவ போன்ல தன்னை செல்ஃபி எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி அவ ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மழை தூர ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவ திரும்பவும் ஒரு போட்டோ எடுக்கிறா. எடுத்துட்டு அந்த போட்டோல பார்க்கும்போது அவளுக்கு பின்னாடி ஒரு ஓனாய் நிக்கிற மாதிரி இருக்கு. உடனே அவர் டக்குன்னு திரும்பி பார்க்கறா. ஆனா அவ திரும்பி பார்க்கும்போது அங்க எதுவும் இல்ல. அப்ப அவ உடனே அந்த முட்பதற்குள்ள அந்த நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, அதை பார்த்து அது பேரை சொல்லி உடனே வெளியே வா, நம்ம வெளியே போக வேண்டியது இருக்கு, வா வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த முட்பதற்கள் எல்லாம் ஒரு மாதிரி குலுங்க ஆரம்பிக்குது. அந்த நாய்க்குட்டி உள்ள இருந்து கதற மாதிரி சத்தம் கேக்குது. அப்ப அவ பிடிச்சிருக்கிற ரோப்ல நாய்க்குட்டி இல்லாம ரோப்பு மட்டும் அவ கைக்கு வருது. என்னன்னு பார்த்தா அந்த ரோப்பு ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. இவ அதை பார்த்துட்டு வேகமா அந்த முட்பதற்கிட்ட போவா பாருங்க. போனா அதுக்குள்ள இருந்து ஒரு ஓனாய் வெறி பிடிச்ச மாதிரி வெளியே வருது. இவளுக்கு தெரிஞ்சது இதுதான் நம்ம நாயை கொன்றுச்சு அப்படின்னு. அதை பார்த்து அவ அதை திட்டிக்கிட்டு, இப்படி நாய்க்குட்டியை கொன்னுட்டியன்னு சொல்லி அதை சத்தம் போட்டுக்கிட்டே பின்னாடி போய்கிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல ரோட்டுக்கே போயிடுறா. அப்படி ரோட்டுக்கு போகும்போது அந்த பக்கமா வந்த வேன்காரன் அவளை அடிச்சு தூக்கிடுறா. ரத்த வெள்ளத்துல அவ கீழே விழுந்து கிடக்குறா. இந்த வேன்காரன் கொஞ்சம் முன்னாடி போய் நிப்பாட்டிட்டு திரும்பி பாக்குறான். கீழே இறங்கி வந்து அவளுக்கு உதவி பண்ணணும்னு அவன் நினைக்கல. கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அவன் அங்க இருந்து வேன் எடுத்து கிளம்பிறான். நமக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவன் கிளம்பின கொஞ்ச நேரத்துல அங்க இன்னும் நிறைய ஓநாய்கள் வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குற அவளை வெறித்தனமா கடிச்சு குதற ஆரம்பிக்குதுங்க. சம்பவ இடத்திலேயே அவ இறந்து போறா. அப்படியே இந்த இடத்துல கயோட்ஸ்னு படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நியூஸ் ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த நியூஸ்ல கூட இந்த கயோட்ஸ பத்தின விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. காட்டுல இருந்து அந்த கயோட்ஸ் எல்லாம் காடுகள் தீப்பத்தி எரியறனால ஊருக்குள்ள படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்துல 2-3 பேருக்கிட்ட அது வேட்டையாடி இருக்குன்ற நியூஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால பொதுமக்கள் அனைவரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அந்த நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இப்ப அங்க சீன் கட் ஆகுது. அப்படியே இங்க இப்ப ஒரு வேனை காட்டுறாங்க. அந்த வேன்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அது என்ன வேன்னா, பூச்சிகளுக்கெல்லாம் மருந்தடிப்பாங்க இல்லையா, அந்த வேனு. அதுல இருந்து ஒருத்தர் இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவர் இப்ப எங்க போறாருன்னா, ஹீரோவோட வீட்டுல எலிகள் தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி அவன் கால் பண்ணியிருந்திருப்பான். அந்த எலிகளை பிடிக்கிறதுக்காண்டி தான் இப்ப அவர் வந்திருக்காரு. ஹீரோவையும் பாக்குறாரு. ஹீரோவை பார்த்துட்டு அந்த வீடு ஃபுல்லா சல்லடை போட்டு எல்லா இடத்தையும் செக் பண்றாரு. பண்ணிட்டு, உங்க வீட்டுக்குள்ள எலிகள் நிறைய இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேக்குறாரு. இது இப்ப வாங்கின புது வீடு தான், இங்க எப்படி எலிகள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வீடுகள் எல்லாத்துலயுமே ரகூன் அப்படிங்கிற மரக்கூல சேர்த்து தான் செஞ்சிருப்பாங்க. இந்த வகையான மரங்களை எலிகள் ஈஸியா தொலை போட்டு உள்ள குடியேறிடும். ஆனா நீங்க பயப்பட தேவையில்ல, நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது, இந்த எலிகள் எல்லாம் நீங்க உயிரோட பிடிச்சு கொண்டே விட்டுருவீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது, எது உயிரோட பிடிக்கிறதா, உயிரோட பிடிச்சு விட்டா அது மத்தவங்களுக்கும் ஆபத்து, அதுகளெல்லாம் நம்ம இங்கேயே கொன்ற வேண்டியதான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கும்போது நிறைய பொருட்களை குப்பமேடு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்து அவர் உடனே என்ன சொல்றாருன்னா, இந்த பொருட்கள் எல்லாம் இப்படி குப்பை மாதிரி கிடந்தாலே இங்க வந்து எலிகள் ஈஸியா குடியேறிடும், அதுகளை நம்ம விரட்டுறது கஷ்டம், அதனால நீங்க முதல்ல இதை கிளியர் பண்ணணும்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த இடம் நம்மளோடது கிடையாது, வேற ஒருத்தவங்களோடது, அவங்க தான் அவங்க பொருட்களை இப்படி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் கார் வந்து நிக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோவோட பொண்ணும் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அப்படி வீட்டுக்குள்ள வரும்போது அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த எலி பிடிக்கிறவரை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவர் பேரு டெவன், இவர் தான் நம்ம வீட்டுல இருக்கிற எலிகள் எல்லாம் பிடிக்கிறதுக்காண்டி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல காரியம் பண்ணீங்க, ரொம்ப ஒரே தொந்தரவா இருக்கு, கிரிட்டு கிரிட்டு ஒரே சத்தமா கேக்குது, அந்த எலிகளெல்லாம் எங்களுக்கு எப்படியாவது வெளியேற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, கவலைப்படாதீங்க, நான் அதை கண்டிப்பா விரட்டிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் சொல்லிக்கிட்டு ஹீரோவோட நாயை பாக்குறாரு. நாயை பார்த்துட்டு, நாய்களுக்கு நீங்க இங்கதானே சாப்பாடு வைப்பீங்க, அந்த சாப்பாடுகள்னால கூட எலிகள் வர வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம அதை கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது, ஹீரோ என்ன நினைக்கிறானா, சாப்பாட்டை இங்க வைக்க கூடாது, அதை தான் கிளியர் பண்ண சொல்றாருன்னு நினைக்கிறான். அப்ப நாங்க அடுத்த தடவை இங்க சாப்பாடு வைக்கல, வேற இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, நான் சாப்பாடை சொல்லல, நாயவே கிளியர் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னதுமே ஹீரோ உடனே பதறி போய், அதெல்லாம் வேணாம், நாய்க்குட்டில நீங்க எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்றான். அதுக்கு அவரு, பரவாயில்ல, நான் இதை உங்களுக்கு ஃப்ரீயாவே செஞ்சு தரேன்னும் போது, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், தயவு செஞ்சு நீங்க நாய்க்குட்டி ஒண்ணு செஞ்சுறாங்க, எலியை மட்டும் பிடிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டுட்டு அவரு, சரி நான் இங்க மருந்து வச்சுட்டு போறேன், 2 நாள் கழிச்சு நான் வந்து அந்த எலிகளை எடுத்து த்ரோ பண்றேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி அவர் அந்த பக்கம் கிளம்பினதுமே இந்த பக்கம் ஹீரோவுக்கு போன் கால் வருது. உடனே அவன் டக்குன்னு அந்த இடத்துல இருந்து, சாரி எனக்கு வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மனைவிட்டையும் மகள்கிட்டையும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப பொண்ணு வந்து அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா, அம்மா இப்படி அப்பா வந்து வேலை வேலைன்னு ஓடிடுறாரு, நமக்காக அவரு நேரம் ஒதுக்கவே மாட்டேங்கிறாரு, ஏன்னு சொல்லி அவ கேட்கிறா. அப்ப அம்மா என்ன சொல்றான்னா, இல்ல அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுமே அவர் நம்ம கூட நேரம் ஒதுக்குவாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. அவளை சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே இப்ப நியூஸ காட்டுறாங்க. நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, காட்டுல தீ கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல ஒரு புயலும் ஒண்ணு இந்த ஹாலிவுட் சிட்டியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நியூஸை கேட்ட ஹீரோயின் வேகமா ஹீரோட்ட போய், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், வெளியே ஒரு மரம் நிக்குதே, அதை கிளியர் பண்ணணும்னு சொல்லி, இப்ப இன்னைக்கு
நைட்டு புயல் வேற வந்துடும் சொல்லி நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மரம் சரிஞ்சிட்டா என்ன செய்ய அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ சொன்னா நான் அதை மறந்துட்டேன், பயப்படாத, இந்த புயல் எல்லாம் அது கீழே விழுகாது, பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அசால்ட்டா. அதை கேட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. நைட் ஆனதுமே வெளியே காத்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. நல்ல மரங்கள் எல்லாம் குலுங்க ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயினும் பொண்ணும் பீஸா ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டின்னருக்காண்டி. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. வேகமா போய் பொண்ணு தான் கதவை திறக்கிறா. திறந்தா வெளியே ஒரு லேடி நிக்கிறாங்க. அப்ப அந்த லேடியை பார்த்ததும், எங்க பீஸாவை காண, நீங்க மட்டும் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறா. நான் பீஸா டெலிவரி பண்ணி வரல, நான் இங்க ஒருத்தரை தேடி வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பேரை சொல்லி கேட்டதும், சாரி நீங்க வீடு மாறி வந்துட்டீங்க, இது வேற நம்பர் அது வேற நம்பர், அந்த வீடு எதிர்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை கேட்ட அந்த லேடி ஹீரோயின்ட்ட, சாரிங்க நான் தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி அவங்க போனதும் ஹீரோயின்ட்ட மகக்காரி என்ன கேக்குறான்னா, அந்த லேடியை பார்த்தா ஒரு தப்பான லேடி மாதிரி தெரியுது, இப்ப எதுக்கு அவங்க அவரை தேடி போய்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துலன்னு சொல்லி கேட்கிறா. அதை கேட்டதுமே ஹீரோ என்ன சொல்றான்னா, யாரை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறாம அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது, அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்க தான் செய்யணும், அதனால இனிமே அப்படி பண்ணாதன்னு சொல்லி மகள்கிட்ட சொல்லிடுறாரு. அதை கேட்ட மகக்காரியும், சரிங்கப்பா நான் இனிமே அப்படி சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இந்த தடவை பீஸா தான் வந்திருக்கு. அதை வாங்கிட்டு போய் உள்ள உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே ரெண்டு பேரும் பீஸாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பாக்குறா. அப்ப கூட அவன் அவங்க கூட வந்து நேரம் ஒதுக்கணும்னு நினைக்காம தன்னுடைய வேலையிலேயே குறிக்கோளா இருப்பான். அதை ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க. சரின்ட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாரும் போய் தூங்க போயிடுறாங்க. அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ செல்ல பிராணியா ஒரு நாய்க்குட்டி வளர்ப்பான் இல்லையா, அந்த நாய்க்குட்டி நைட்ல குலைக்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் மகக்காரி எந்திரிச்சு வந்து அந்த நாய்க்குட்டியை பாக்குறா. அது வாசக்கதவை பார்த்து குலைச்சுக்கிட்டே நிக்குது. மாடியில இருந்து டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு கீழே வந்த மகக்காரி அந்த நாய்க்குட்டி கிட்ட வந்து, ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி குலைச்சுக்கிட்டு இருக்க, வெளியே நீ என்னத்தை பார்த்தன்னு சொல்லி கேக்குறா. கேட்டுக்கிட்டே இந்த நாய்கள்லாம் டோர் வழியா உள்ள வந்து வெளியே போறதுக்கு ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு ரப்பர் மேட் மாதிரி குறுக்க போட்டிருப்பாங்க. அந்த ரப்பர் மேட்டை ஒதுக்கிக்கிட்டு வெளியே எட்டி பாக்குறா. அப்படி அவ எட்டி பார்க்கும்போது அந்த லைட் வெளிச்சத்துல ஏதோ ஒண்ணு சரட்டுன்னு இந்த பக்கம் கிராஸ் ஆகி ஓடும் பாருங்க. மகக்காரி பயந்து அந்த ரப்பர் மேட்டை வச்சு கதவை முடிட்டு வேகமா உள்ள போவா. அப்படியே இந்த பக்கம் இப்ப ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பெட்ரூம்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரூமுக்கு மகளும் வந்துடுறா. வந்து நான் இந்த மாதிரி வாசல் என்னத்தையோ பார்த்தேன், நீங்க கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு அவ சொல்றா. அப்படி அவ வந்து சொன்னதும் மகளோட முகத்தை ஹீரோயின் பாக்குறா. பார்த்துட்டு அவ எதையோ பார்த்து பயந்துருக்கா. நீங்க உடனே போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோட்ட சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறா. அவனும் டோரை திறந்துட்டு வெளியே வந்து பாக்குறான். வெளியே வந்து பார்த்தா நல்லா காத்தடிக்குது. இந்த காத்தடிக்கிறதுனால கூட ஏதாவது பறந்து போயிருக்கலாம், அது உனக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கீழே கார் நிக்கிற இடத்துல ஏதோ சத்தம் கேட்கும். அதை கேட்டதுமே ஹீரோ, நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, நான் கீழே போய் செக் பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்லி கீழே இறங்கி போவான். அப்படி அவன் இறங்கி அந்த கார் கிட்ட போகும்போது அங்க ஒரு ஓனாய் இவனை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கும். அதை பார்த்த ஹீரோ அதை விரட்டுறதுக்காண்டி கையை தூக்குவான். கையை தூக்குனதுமே அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த லைட் ஆஃப் ஆயிடும். அது ஒரு சென்சார் லைட் போல. மறுபடியும் அவன் கையை உயர்த்தினதுமே அந்த லைட் திரும்ப ஆன் ஆயிடும். அப்படி ஆன் ஆன பிறகு அந்த இடத்துல பார்த்தா அந்த ஓனாய் இருக்காது. அப்ப அவனுக்கு ஒன்னும் புரியாது, எங்கடா போச்சு இந்த ஓனாய் நினைச்சுக்கிட்டு சரி போயிடுச்சு போலன்ட்டு அங்க இருந்து அவன் கிளம்பி வீட்டுக்கு வந்துருவான். உள்ள வந்து கதவை சாத்திட்டு வெளியே நான் செக் பண்ணிட்டேன், அங்க எதுவுமே இல்ல, நம்ம பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரண்ட் கட் ஆயிடும். கரண்ட் கட் ஆன கொஞ்ச நேரத்துல டமான்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்பவே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது, மனைவி சொன்ன மாதிரி அந்த மரம் கீழே சரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வேகமா கதவை திறந்து போய் பார்த்தா அதே மாதிரி அந்த மரம் சரிஞ்சிருக்கு. சரிஞ்ச மரம் கரெக்டா ஹீரோவோட கார் மேலேயே விழுந்து கிடக்கு. கீழே இறங்கி போய் தன்னுடைய காரை ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினும் மகளும் கீழே இறங்கி வரும்போது, பரவாயில்ல நீ சொன்ன, நான் இருந்தாலும் செய்யாம விட்டுட்டேன், நம்ம வேற ஒரு காரை வாங்கிக்கலாம்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு அப்படி அவன் பேசிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப அந்த மரம் விழுந்ததுல நிறைய கரண்ட் வயர்கள் கட் ஆயிருக்கும். அது ஒன்னோட ஒன்னு உரசி ஸ்பார்க் ஆகுது. அந்த சத்தம் ஒரு மாதிரி இருக்கவுமே ஹீரோ வேகமா போய் தெருவிளக்கு எரியிற ரைட்டு கிட்ட போய் பார்ப்பான். பார்த்தா அந்த ரைட்டுமே ஃபயர் ஆகி டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சதும் ஹீரோ அங்க இருந்து பேசாம வந்துடுறான். மறுநாள் காலையில விடிஞ்சிருது. அப்படி விடிஞ்சதும் ஹீரோயின் வந்து அந்த காரை செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்படி அவ சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கார் கிட்ட ஒரு செல்ல பிராணியோட பெல்ட் ஒண்ணு வந்து கிடக்கும். அது ரத்த கரைகளோட இருக்கும். அதை எடுத்து அவ பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஹீரோவை கூப்பிட்டு, இந்த இடத்துல ஒரு ரத்த கரைகளா இருக்கு, இது நீங்க தண்ணி ஊத்தி கழுவி விட்டுருங்க, நான் இந்த பெல்ட் வந்து யாரோட நாய்க்குட்டியோடதுன்னு சொல்லி கேட்டு கொடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லி அவ போயிருவா. ஹீரோவுக்கு ரத்தத்தை பார்த்தாலே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும். இவன் தான் மகளை கூப்பிட்டு நீ கொஞ்சம் தண்ணி அடிச்சு கழுவி விடுறியான்னு சொல்லி கேட்டா அவ சொல்லிடுறா, இல்ல என்னாலதான் முடியாதுப்பா, நீங்களே கழுவுங்கன்றா. அவன் இருந்தாலும் அந்த பக்கமா திரும்பிக்கிட்டு அந்த இடத்த கழுவி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பக்கத்து வீட்டுல போய் கதவை தட்டுறா. கதவை தட்டதுமே நேத்து நைட்டு இவங்க வீட்டுல வந்து கதவை தட்டி இருப்பாளே ஒரு லேடி, அவதான் அந்த வீட்டுக்குள்ள வந்து வெளியே வாரா. அப்படி அந்த லேடி வெளியே வந்ததும் இந்த பெல்ட்டை காமிச்சு, நீங்க எதுவும் இங்க பூனைக்குட்டி வளர்க்குறீங்களான்னு சொல்லி கேக்குறா. அதை கேட்டதும் அவ, எனக்கு தெரியாது, நான் அவனை கூப்பிடுறேன்னு சொல்லி அந்த இடத்தோட ஓனரை கூப்பிடுறா. அவன் பேரு ட்ரிப்பு. அவனை பேர் சொல்லி கூப்பிட்டதுமே அவன் வெளியே வரான். அப்படி வெளியே வந்த அவன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, என் உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துப்பாக்கியை வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம், ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவா.
சொல்லுவா. அப்படி அவன் சொன்னதும் உங்க வீட்டுக்காரர் ஸ்காட் எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்கறான். நல்லா இருக்காங்க. ஒன்னும் இல்ல, நீங்க ஏதாவது பூனைக்குட்டி வளர்க்குறீங்களான்னு சொல்லி தான் நான் கேட்க வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்பா. அப்ப அவன் ஆமா நான் லூசின்னு ஒரு பூனைக்குட்டி வளர்க்குறேன், ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் உடனே அந்த காலர் எடுத்து காட்டுறான். இந்த காலர் என்னோட பார்க்கிங் ஏரியால கடந்துச்சு, அதான் நான் உங்கள்ட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அவன் அப்ப நைட்டு ஃபுல்லா நம்ம வீட்டோட டோர் திறந்துருந்துச்சு போல, அதுதான் பூனைக்குட்டி வெளியே போயிருச்சுன்னு சொல்லி அவன் பதறி போறான். உடனே ஹீரோயின் அந்த பெல்ட்டை கொடுத்துட்டு அங்க இருந்து அவ விறுவிறுன்னு கிளம்பிடுறா. அப்படியே இப்ப இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தான் கார் மேல விழுந்த அந்த மரத்தை ஒரு ரம்பத்தை வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல இன்னொருத்தன் வரான். அவன் பேரு டோனி. அவன் என்ன சொல்றானா, நீ ரொம்ப நேரம் ஒரே இடத்தையே கட் பண்ற, இடத்த கொஞ்சம் மாத்தி கட் பண்ணு, அப்பதான் அது கட் ஆகும்னு சொல்லி அவனுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஹீரோயினையும் மகளையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இங்க வந்த டோனி ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க ட்ரிப்ன்றவனை காமிச்சாங்க இல்லையா, அந்த நைட்டும் ஒரு லேடி வந்திருப்பாளே, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு போதைப் பொருளை உட்கொண்டுகிட்டு அவங்க அந்த பூனையை பத்தி அவன் புலம்புறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நைட்டு கதவை திறந்து வச்சிருக்க கூடாது, கதவை திறந்து வச்சதுனால என் பூனைக்குட்டி எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்ப ஹீரோவையும் அந்த டோனின்றவனையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சரக்கடிச்சு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு போன்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்து அவன் எனக்கு வேலை வந்துருச்சு, நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது பியர் சாப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு போன் கால் வரும். போன்ல அவன் ஒய்ஃப் தான் கூப்பிடுறா. எங்கடா இருக்க, என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த நான் வந்துகிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வேக வேகமா நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்படி அவன் போய்கிட்டு இருக்கும்போது வழியில கிடக்கிற அந்த மரக்கிளைகள் எல்லாம் எடுத்து ஓரமா தூக்கி போட்டு போய்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு உருமுறை சத்தமும் அந்த மிருகத்தோட காலடி சத்தமும் கேட்கும். அதை பார்த்து அவன் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு 3 கயோட்ஸ் இவனை பார்த்து உரிமிக்கிட்டு அவன் கிட்ட வரும் ஆக்ரோஷமா. அப்படி ஆக்ரோஷமா வர்ற அந்த கயோட்ஸ ஏதோ நாய்க்குட்டிகளை விரட்டுற மாதிரி கையை தூக்கி சூ சூன்னு விரட்டுவான். ஆனா அதுக்கு பயந்து போகாது, இவனை பார்த்து உரிமிக்கிட்டு இன்னும் கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது இந்த டோனிங்கிறவன் அந்த 3 கயோட்ஸையும் பார்க்க நின்னுகிட்டு இருப்பான் இல்லையா, அப்போ அவனுக்கு பின்னாடி கூடி ஒரு கயோட் வந்து அவன் காலை கடிச்சு பிக்கிது. இவன் ஆணு சத்தம் போட்டு அலற ஆரம்பிக்கிறான். இந்த சத்தம் ட்ரிப்ன்றவனுக்கு கேக்குது. இப்ப அவன் எங்க நிக்கிறான்னா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தான் அந்த சத்தம் கேக்குது. அப்படி அவன் கதவை தட்டின சத்தத்தை கேட்டு ஹீரோவோட மகளும் வந்து கதவை திறக்கிறா. கதவை திறந்ததுமே மகக்காரிட்ட இவன் என்ன கேக்குறான்னா, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா, யாரோ சாவுக்கு பயந்து கத்துற மாதிரி இருந்துச்சு, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு அவ எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னதுமே இவன் வந்து உங்க வீட்டுல அம்மா அப்பா இல்லையா, அவங்கள கூப்பிடு, நான் அவன் கேட்கணும்ட்டு அவங்க அம்மாவை கூப்பிட சொல்றான். ஹீரோவோட பொண்ணும் அவங்க அம்மாவை கூப்பிடுறா. அப்படி கூப்பிட்டதும் அவளும் அங்க வந்துடுறா. அவள்கிட்ட வந்து இவன் கேட்கிறான், என் பூனைக்குட்டியோட காலரை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ அந்த கார் பக்கத்துல அந்த ரத்தக்கரை படிஞ்சிருந்துச்சு இல்லையா, அந்த இடத்த காட்டுறா. இந்த இடத்துல தான் அதோட காலர் கடந்துச்சு அப்படின்னு சொன்னதும் அங்க வந்து அவன் செக் பண்ணி பாக்குறான். பார்த்துட்டு அப்படியே சுத்தி முத்தியும் தேடி பாக்குறான். அவள்கிட்ட இங்கதான் பாத்தீங்களா, என் பூனையை நீங்க எங்கேயும் பாக்கலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்படியே ஒரு இடமா தேடி துளாவி பார்க்கும்போது ஒரு இடத்துல இவன் பூனைக்குட்டி ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தெரிஞ்சதும் அந்த புதரை நோக்கி இவன் மெதுவா நடந்து போவான். நடந்து போகும்போது அவன் முகம் மாறுது. ஏன்னா பூனைக்குட்டி அவன் கூப்பிடுறான், அது வெளியே வரலன்னு தெரிஞ்சதும் அவன் முகம் மாறுது. கிட்ட போய் பாப்பான் பாருங்க, அந்த புதரை விளக்கிட்டு அந்த புதருக்குள்ள அந்த பூனைக்குட்டிய ஏதோ ஒண்ணு கடிச்சு குதறி போட்டிருக்கும். அதை பார்த்ததும் அவன் அந்த இடத்துல கதையை அழுகுறான். அது பேரை சொல்லி ரொம்ப அழுது புலம்புறான். அப்ப ஹீரோயினோட மக என்ன செய்வான்னா, டக்குன்னு அவன் அழுகுறதையும் அந்த பூனை அப்படி கிடக்குறதையும் பார்த்து ஒரு போட்டோ எடுப்பா. அதை பார்த்ததான் அவன் டென்ஷன் ஆகி தயவு செஞ்சு பிக்சர்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. கட்டானா ஒருத்தி மாடியில இருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கா. இவ யாருன்னா, இவ பேரு சீலா. இவ டோனியோட ஒய்ஃப் தான். அவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டு கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கா. அவன் வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு வர்றா. எங்கடா இருக்க, உடனே நீ வீட்டுக்கு வரலன்னா நீ வெளியவே இருந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அவனுக்கு போட்டு வர்றா. இப்ப அப்படியே ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டுல கராஜ்ல எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும் அவங்க மகளும். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அது யாருன்னா வேற யாரும் இல்ல, சீலா தான் போன் பண்றா. என் புருஷன் அங்க வந்தானு சொல்லி அவ கேட்கிறா. கேட்டுட்டு அவன் அங்க அப்படி இருந்தான்னா அவனை உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அவன் வந்துட்டு அப்பவே கிளம்பி போயிட்டாரு, இந்நேரம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு அவ சொல்லுவா. அதை கேட்ட அவ சரி நான் வச்சிடுறேன், ஆனா இப்ப வரைக்கும் இங்க வரல, திரும்ப வந்தாருன்னா இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. அப்ப அப்படி போன ஹீரோயின் கட் பண்ணதும் ஹீரோ வரான். ஹீரோ கிட்ட இன்னும் டோனி வீட்டுக்கு போகலையா, ஏன் எங்க போயிருப்பார் அப்படின்னு கேட்கும்போது அவன் பாருக்கு எங்கேயாவது பப்புக்கு எதுக்காவது போயிருப்பான், அவன் எப்பயுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தானே இருப்பான், கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிருவான் விடு அப்படின்ட்டு ஹீரோவும் அதை அசால்ட்டா சொல்லிட்டு கடந்து போயிடுறான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஓநாய்கள் அலற சத்தம் கேக்குது. அதை கேட்டதுமே ஹீரோயினும் ஹீரோவோட மகளும் பயப்படுறாங்க. அதை பார்த்த ஹீரோ என்ன சொல்றான்னா, பயப்பட தேவையில்ல, அதுகளுக்குள்ள பேசிக்குதுங்க, அதனாலதான் இப்படி சத்தம் போடுதுங்க, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். இந்த பக்கம் அப்படியே சீலாவை காட்டுறாங்க. சீலா வீட்டுல சமைச்சுக்கிட்டே அவன் புருஷனுக்கு போன் பண்றா. போன் பண்ணா ரிங் போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ரிங் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே கேட்கற மாதிரி இருக்கு. கேட்டதுமே அவ வீட்டுக்குள்ள போய் சுத்தி முத்தியும் பாக்குறா. இவன் ஒருவேளை நம்ம கிட்ட விளையாடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்கிறது எனக்கு தெரியும், வெளியே
வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. எந்த சத்தமும் இல்லைன்னதுமே அமைதியா பேசாம போயிடுறா. இப்ப அப்படியே மறுபடியும் ஹீரோ ஹீரோயின் இருக்கிற அந்த கராஜ காட்டுறாங்க. அந்த கராஜ்ல ஹீரோவோட பொண்ணு வெளியே உட்கார்ந்து இருப்பா. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பக்கமா ஒரு ஓனாய் நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கு. அது மெதுவா அப்படி நடந்து போயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஓனாயை பார்த்ததும் ஹீரோ என்ன கேக்குறான்னா, நீ உன் குடும்பத்தை பிரிஞ்சிட்டியா, தனியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஓனாய் அவனை பார்த்து ஆக்ரோஷமா உரும ஆரம்பிக்குது. அவன் மேல பாயிறதுக்கு ரெடி ஆகுது. அது ரொம்ப உரிமிக்கிட்டு அவங்க கிட்ட வரவும் ஹீரோயின் மகளை என்ன சொல்றான்னா, நீ உள்ள போய் மேல இரு, நாங்க வந்துடுறோம்னு சொல்லிடுறா. அவளும் உள்ள போயிடுறா. அப்ப ஹீரோ என்ன செய்யறான்னா, அதை சமாதானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு அந்த கராஜோட டோரை மூட பாக்குறான். அது மூட மாட்டேங்குது, ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஒரு கட்டத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டோரை அவன் மூடுறதுக்கும் அந்த கையோட் அவன் மேல பாயிறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஒரு செகண்ட் தான் அவன் டோரை மூடலன்னா அந்த கையோட் இப்ப இவன் மேல பாஞ்சு ஹீரோவை அந்த இடத்துல கடிச்சு குதறி இருக்கும். ஆனா நல்லபடியா அவன் கதவை மூடிடுறான். அப்ப ஹீரோயின் ஹீரோட்ட என்ன கேட்கிறானா, அது ஏன் அப்படி ஆக்ரோஷமா நம்ம மேல பாய வந்துச்சு, அது நம்மளை கடிச்சு கொண்டிருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியல, அது அடிபட்டு இருக்கிறதுனால நம்ம எங்க அதை காயப்படுத்திடுவோம்னு நினைச்சிருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்படியே இந்த பக்கம் ஷீலாவை காட்டுறாங்க. ஷீலா இன்ன வரைக்கும் டோனியை தான் தேடிக்கிட்டு இருக்கா. போன் போட்டுக்கிட்டே அவனை பேர் சொல்லி கத்தி போய்கிட்டே இருக்கா. அப்படி அவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டு வெளியே வரும்போது லைட்டா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவன் போன் ரிங் ஆகிற சத்தம் கேக்குது. அதை பார்த்துக்கிட்டே அவ போய்கிட்டு இருப்பா. அப்ப ஒரு கட்டத்துல அந்த லைட் எரியறத பார்த்துட்டு நிக்கிறா ஸ்டன்னாயி. என்னடான்னு பார்த்தா அவன் போன் ரிங் ஆகுது. அவன் கையில தான் இருக்கு. ஆனா அந்த கை அவன் உடம்புல இல்ல, தனியா பிஞ்சு போய் கிடக்கு. கால் தனியா பிஞ்சு போய் கிடக்கு. அதை பார்த்து அப்படி அவ அதிர்ச்சியில நிக்கும் போது அவளுக்கு முன்னாடி ஒரு கையோட் அவளை பார்த்து உரிமிக்கிட்டே வரும். அதை பார்த்தவ வேகமா அங்க இருந்து ஓட்டம் எடுத்து அவ வீட்டுக்குள்ள போய் கதவை முடிக்கிறா. டோனிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறத நினைச்சு அவ கதறி அழுதுகிட்டு இருப்பா. அப்படி அவ அழுதுகிட்டு இருக்கும் போது ஒரு கயோட்டு உருமுறை சத்தம் கேட்கும். அது வீட்டுக்குள்ளேயே கேட்கும். ஏன்னா இவ வெளியே டோனியை தேடி போகும்போது கதவை பூட்டாம சும்மா தான் விட்டுட்டு போயிருப்பா. அந்த நேரத்துல உள்ள ஒரு கயோட் வந்துருச்சு போல. அது ஆப்போசிட்ல அவளை பார்த்து உரிமை நின்னுகிட்டு இருக்கு. அப்படி அந்த ஓனாயை பார்த்ததுமே வேகமா ஷீலா என்ன பண்றான்னா, எந்திரிச்சு ஓடி போய் அவ அடுப்பு பத்த வச்சிருந்தாலே அது பக்கத்துல ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஸ்ப்ரே பண்ணா வெளியே கேஸ் வரும். அதுல என்ன செய்யறா, நெருப்ப பத்த வச்சு என் புருஷனை இப்படி கொன்னுட்டியே, உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லி அது முன்னாடி நெருப்படிச்சு காட்டுறா. இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி அதை விரட்ட பாக்குறா. ஆனா அது பயப்படுற மாதிரி இல்ல. இவளை நோக்கி அது நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி இவளை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்த அந்த ஓனாய் ஒரு கட்டத்துல இவன் மேல பாயிற மாதிரி செய்யும் பாருங்க. அதை பார்த்து அவ டக்குன்னு பின்னாடி போய் விழுவா. விழுந்தவ என்ன செஞ்சிருவா, அவ அடுப்புல வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த அடுப்பு மேலேயே போய் விழுந்துருவா. விழுந்தது இவ கையிலையும் சிலிண்டர் இருக்கு இல்லையா, அந்த அடுப்புலையும் நெருப்பு துண்டுகள் இருந்ததுனால அந்த சிலிண்டர்ல பட்டு ஃபயர் ஆகி அந்த இடத்துலயே அந்த சிலிண்டர் வெடிச்சு இவளும் சேர்ந்து தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடுறா. அந்த இடத்துலயே அவளும் செத்து போறா. இப்ப அப்படியே ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க நைட் டின்னருக்கு எல்லாம் சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல யாரும் அலற சத்தம் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, ஷீலா தான் நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு தானே இப்ப நெருப்பு பிடிச்சிக்கிச்சு, அவதான் வழி தாங்க முடியாம கத்துறான்னு நினைக்கிறேன். அந்த சத்தம் ஹீரோவோட வீடு வரைக்கும் கேக்குது. ஹீரோவும் வெளியே சுத்தி முத்தி பாக்குறேன், எங்க இருந்து இப்படி சத்தம் வருது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ட்ரிப்பை தேடி ஒரு லேடி வந்திருப்பா இல்லையா, அந்த லேடி காருக்குள்ள உட்காந்து யாருக்கோ போன் பேசிட்டு இருக்கா. இப்ப அவளை காட்டுறாங்க. அவளுக்கும் யாரோ அலற சத்தம் கேக்குது. அத அவ உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு காரோட விண்டோஸ் வழியா கண்ணாடியை இறக்காம பாத்துக்கிட்டு இருப்பா. அவளுக்கு ஆனா எதுவும் பிடிபடாது, பேசாம இருந்துருவா. சரின்ட்டு அவ மொபைலை எடுக்க போகும்போது அந்த கார் மேல ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரி இருக்கவும் இவ பயந்து போயிடுறா. அது ஓடுன கொஞ்ச நேரத்துல ஓநாய்கள் அலற சத்தமும் அவளுக்கு கேக்குது. இத கேட்ட அவ டார்ச் லைட் எடுத்து அடிச்சு அந்த காரோட ரூஃப்ல பாக்குறா, எதுவும் நிக்குதான்னு சொல்லி. எதுவும் இல்ல. ஓநாய்கள் அலற சத்தமும் கேட்டதுனால நம்ம இதுக்கு மேல வெளியே இருக்க கூடாது, நம்ம உள்ள போயிருவோம்னு சொல்லி கார் டோரை திறந்து வெளியே இறங்கி, அப்படி இறங்கிட்டு அவ கார் டோரை மூடிட்டு உள்ள போகலான்னு நினைக்கும் போது அவளுக்கு பின்னாடி ஓநாய் உருமுறை சத்தம் கேக்குது. அதை கேட்டதுமே அவ மெதுவா திரும்பி பாக்குறா. காருக்கு பின்னாடி உள்ள ஒரு முட்புதர்ல இருந்து ஒரு கயோட் வெளியே வந்து இவளை பார்த்து ஆக்ரோஷமா உரிமிக்கிட்டே வருது. ஆனா அவளை தாக்கணும்னு அது நினைக்கல. இவ கைய நீட்டி அது கிட்ட பாய்னு சொன்னதுமே அது அங்க அவளை ஒன்னும் செய்யாம அந்த பக்கமா போயிடுது. இவ வேகமா அங்கிருந்து ஓட்டம் எடுத்து ட்ரிப்போட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடறா. இந்த பக்கம் ட்ரிப்ப காட்டுறாங்க. ட்ரிப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, அவன் பூனை இறந்த சோகத்துல நிறைய மெழுகுபத்திகளை ஏத்தி வச்சு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவனும் தான் உயிரை விட்டுறலான்னு சொல்லி துப்பாக்கியை எடுத்து நெத்தியில வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பான். கரெக்டா அந்த டயத்துல ட்ரிப் வீட்டுக்கு வந்திருப்பா அந்த லேடி, அவளும் உள்ள வந்துடுறா. உள்ள வந்தவளை பார்த்தது இவன் அரண்டு போயிடுறான். அப்படி அவ உள்ள வந்ததும் அவனை பார்த்து, ஏண்டா உன் பூனை இறந்துருச்சுன்னு சொல்லி நீ உன் உயிரையே மாச்சுக்கிருவியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் போது, இல்ல என்னால இந்த துக்கத்தை மறக்க முடியல, என் துக்கம் போகணும்னா அது ஒன்னாலதான் சரி செய்ய முடியும், நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கன்னு சொல்லி அவகிட்ட சொல்றான். அப்ப அவளும் அவனுக்கு சரக்குத்தி கொடுத்து அவனை சந்தோஷமா பாத்துக்கிறா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி கூடி ஒரு கயோட் ஒண்ணு வருது. ஆனா அதை அவ கவனிக்கல. அதே மாதிரி அவன் படுத்திருப்பான். அவனுக்கு
அவளுக்கு பின்னாடி கூடி 2 கயோட் உள்ள வரும். அதை அவ பாத்துருவா. பார்த்துட்டு பயந்து போய் திரும்பும் போதுதான் அவளுக்கு தெரியும் அவளுக்கு பின்னாடியும் ஒரு கயோட் இருந்திருக்குன்னு. மொத்தம் 3 கயோட் உள்ள வந்து அவங்கள சுத்திரும். இதை பார்த்து அவ பயந்து போய் சோஃபால உட்கார்ந்து சோஃபாக்கு பின்னாடி போயிருவா. உடனே அவன்கிட்டையும் சொல்றாங்க, பாருடா ஏதோ ஒண்ணு உள்ள வந்துருச்சுன்னு சொல்லும் போதுதான் அவனும் பாக்குறான் அவனுக்கு முன்னாடி 3 ஓனாய் நிக்கிறத. அவன் கிட்ட ஆல்ரெடி துப்பாக்கிகள் இருந்திருக்கும். அந்த துப்பாக்கியை எடுத்து அவன் கண்ட மணிக்கு சுட ஆரம்பிக்கிறான். அந்த கயோட்டுகள் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. அவன் கண்ணா பின்னன் அந்த பக்கம் சுட்டு தள்ளிக்கிட்டு இருப்பான். அதுல ஒரே ஒரு கயோட்டுக்கு அடிபட்டு அந்த கயோட் அந்த இடத்துல செத்து போயிடும். அவ மாடியை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவா. பின்னாடியே இவனும் ஓடி வந்துருவான். அப்படி மாடிக்கு ஓடி வந்த அவன் கையில இருந்த கம்பியை தூக்கி அவ கையில கொடுத்துட்டு அவன் ஓடி போய் 2 பிஸ்டல் எடுத்து அவன் கையில வச்சுக்கிறான். அப்ப அவ எனக்கு ஒண்ணு கொடுன்னு சொல்லும் போது இதெல்லாம் உனக்கு பழக்கம் இருக்காது, சும்மா இருன்னு சொல்லிட்டு டோர் பக்கமா துப்பாக்கியை காட்டின மாதிரி 2 பேரும் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க 2 பேரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, அந்த கயோட்டு பூட்டி இருந்த டோரைய அழகா திறக்குதுங்க. திறந்துட்டு அப்படியே உள்ள வரும். அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. இது இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமான ஓநாய்களா அப்படின்ட்டு அவளுக்கு வேற வழி இல்ல, அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. அவனை மட்டும் அங்க விட்டுட்டு அவ ஓடி போயிருவா. அப்படியே இப்ப ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க ஹீரோ ஹீரோயின் மக 3 பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஹீரோ நடிச்சு காமிப்பான். அவன் நடிக்கிறத வச்சு அவங்க அதோட இதை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப பார்க்க டம்முன்னு சவுண்ட் கேட்டதுமே எங்க வெடி வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதை கேட்டதுமே ஹீரோ சொல்றான், யாரோ வெடி வெடிக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லும் போது அந்த சத்தம் கண்டினியூஸா நிக்காம வந்துகிட்டே இருக்கும். அப்ப மகக்காரி போய் ஆப்போசிட்ல இருக்க அந்த பில்டிங்கை பாப்பா. ஆனா வெளியே யாரும் வெடி வெடிக்கிற மாதிரி தெரியாது. அந்த வீட்டுக்குள்ள இருந்துதான் சத்தம் வர மாதிரி இருக்கும். அப்படி அவங்க அந்த வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வளர்க்குற செல்லப்பிராணியான அந்த நாய்க்குட்டி வெளியே பார்க்க ஓடிடுது. சரி நீங்க எல்லாம் இங்க இருங்க, நான் போய் நம்ம நாய்க்குட்டியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வெளியே போறான். இந்த பக்கம் ஹீரோயின் 911க்கு கால் பண்ணுவா. ஆனா யாரும் போன் எடுக்க மாட்டாங்க. எல்லா லைனும் பிஸியா இருக்கும்ன்றனால கட் பண்ணிடுவா. அப்படியே வெளியே வந்த ஹீரோ தான் நாய்க்குட்டி வெளியே உட்காந்துக்கிறத பாக்குறான். அப்படியே அது கிட்ட போறான். அது பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அப்படி நாய்க்குட்டியோட பேரை சொல்லி கூப்பிட்டு போன ஹீரோ அந்த நாய்க்குட்டியை உள்ள வர சொல்லுவான். வாடா உள்ள போலான்னு சொல்லி. ஆனா அது வராது. உடனே அதை போய் தூக்கி கையில வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு அவன் நிக்கும் போது தூரத்துல ஓநாய்கள் ஊளையிடுற மாதிரி அழுகிற மாதிரி சத்தங்கள் கேட்கும். அதை பார்த்து அவன் அந்த முட்புதரை பார்க்க நின்னுகிட்டு இருப்பான். முட்புதற்குள்ளேயும் ஒரு சலசலப்பு ஏற்படும். அப்படியே அதை ஹீரோ பார்த்துக்கிட்டு நிக்கும் போது ஹீரோயினும் வெளியே வந்துருவா. வெளியே வந்த அவளுக்கும் அந்த ஓநாய்கள் அழுகிற சத்தமும் ஊளையிற சத்தமும் பயங்கரமா கேட்கும். அதை கேட்ட அவ, இன்னும் ஏன் வெளியே நிக்கிறீங்க, வாங்க உள்ள போயிடலாம், ஏதாவது நடக்க போது, ஏன் இப்படி சத்தமா இருக்குன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றான், ஆமா நம்ம உள்ள போறதா நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ரைட் சைட்ல இருந்து 2 ஓநாய்கள் வர ஆரம்பிக்கும் ஹீரோயினை நோக்கி. அதை பார்த்த ஹீரோ வாசல்ல நிக்கிற தன்னுடைய ஒய்ஃபையும் கதவு கிட்ட நிக்கிற தன்னுடைய பொண்ணையும் 2 பேரும் முதல்ல உள்ள வேகமா போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் வேகமா உள்ள போக சொல்றான். அவங்களும் வேகமா உள்ள ஓடிடுறாங்க. அம்மாவும் மகளும் ஓடி வந்து உள்ள கதவை பூட்டிடுறாங்க. அப்படி கதவை பூட்டினதும் மகக்காரி கேட்கிறா, ஏன் அப்பாவை வெளியே விட்டு கதவை பூட்டின, அப்பாவை உள்ள கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பா எப்படியாவது வேகமா ஓடி தப்பிச்சிருவாரு, நீ வேணா பாரு, அவர் பின்னாடி கூடி உள்ள வந்துருவாருன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை கேட்ட மகக்காரி, தப்பு என்னோடதாமா, இதுக்கு முன்னாடி இத மாதிரி ஒரு ஓநாய் வந்திருக்கு, நான் பசியில வந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு சாப்பாடு வச்சேன், மறுபடியும் அது போயிட்டு மறுநாள் 2 ஓநாய்களா வந்துச்சு, அதுக்கும் நான் சாப்பாடு வச்சேன், இப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம் தோணுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஓடி போன நம்ம ஹீரோ வேலையை தாண்டி குதிச்சு பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்கே போயிடுறாரு. உள்ள போன அவரு, யோ நான் தாயா வந்திருக்கேன், என்னை சுற்றாத, நான் தான் பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்காட்னு சொல்லி உள்ள போய்கிட்டு இருக்காரு. அப்படியே உள்ள அவர் பேரை சொல்லிக்கிட்டு, ட்ரிப் நீ எங்க இருக்க, நான் உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சத்தம் காட்டிக்கிட்டே இருக்காரு. நான் எந்த சத்தமும் கேட்கல. வீடு அலங்கலமா கிடக்கு. அதை பார்த்து அவன் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து கையில வச்சுக்கிட்டே உள்ள நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்படி ஹீரோ கத்தியை கையில வச்சுட்டு நிக்கும் போது மாடியில ஏதோ சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோ மெதுவா மாடி படிக்கட்டு வழியா கத்தியை பிடிச்ச மாதிரி ஏறி வந்துகிட்டு இருக்கான். வந்து அவன் பார்க்கும் போதுதான் அவனுக்கே தெரியுது, பக்கத்து வீட்டுக்காரனோட தலையை தவிர்த்து உடல்ல இருந்த எல்லா இடங்களையும் கடிச்சு குதறி தின்னு வச்சிருக்குது. ரத்த கலரியா அவன் கிடக்குறான். அதை பார்த்த ஹீரோக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது. அவன் அப்படியே திரும்பிக்கிறான். அப்படி திரும்பின அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருவான் ஒரு கதவுக்கு பின்னாடி. அது ஒரு பாத்ரூம் கதவு. அந்த பாத்ரூம்குள்ளதான் ட்ரிப்பை ஒருத்தி தேடி வந்திருப்பா இல்லையா, அந்த லேடி உள்ள இருக்கா. அவ என்ன நினைச்சிருவா, ஓனாய் தான் வந்துருச்சுன்னு டம்மு டும்னு சுட ஆரம்பிச்சிருவா உள்ள இருந்த மாதிரி. அதை கேட்ட ஹீரோ, நான் தான், என்ன சுடாதீங்க, நான் ஓனாய் இல்ல, நான் தான் பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்காட் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த லேடியும் சுடுறதை நிப்பாட்டிட்டு, சாரிப்பா வெளியே நிக்கிறது நீதான் தெரியல எனக்கு, அதனாலதான் தெரியாம உன்னை சுட்டுட்டேன் அப்படின்றா. சரி இருங்க நான் கதவை திறக்கிறேன், அவசரப்பட்டு சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கதவை மெதுவா திறக்கிறான். அந்த அம்மா உள்ள உட்கார்ந்த மாதிரி துப்பாக்கியை தூக்கி பிடிச்ச மாதிரியே இருக்கு. அதை பார்த்த அவன், தயவு செஞ்சு துப்பாக்கியை மட்டும் கீழே இறங்குங்க, சுற்றாதீங்கன்னு சொன்னதுமே அவளும் துப்பாக்கியை கீழே இறக்கிறா. அப்ப ஹீரோ என்ன கேட்கிறானா, நீங்க எப்படி உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அவ சொல்றான், அவர் தான் என்னை உள்ள போய் ஒளிஞ்சுக்க சொன்னாரு, நான் அந்த ஓநாய்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு, ஆனா எனக்காண்டி அவர் சண்டை போட்டு செத்து போயிட்டாருங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்க வேணாம், அந்த ஓநாய்கள் வந்துற போது நம்ம பின்னாடி கூடி இறங்கி போயிடலாம். இந்த பக்கம் ட்ரிப்பும் ரொம்ப கோரமான முறையில இறந்து கிடக்குறாரு. அதை பார்த்த எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க போது, வாங்க நம்ம பின்னாடி வழியா போயிருவோம் சொல்லி அவளையும் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அப்படி ஹீரோ அந்த லேடியையும் பின்னாடி வழியா கூட்டு போய்கிட்டு இருப்பான். போய்கிட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் வரும். அது வேற யாரும் இல்ல, காலையில எலி பிடிக்கிறதுக்காண்டி உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க
வந்திருப்பாரு இல்லையா ஹீரோ வீட்டுக்கு, அவரு தான் கால் பண்றாரு. அப்ப அந்த நேரம் அவர் போன் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்லி, இந்த மாதிரி நீ எனக்கு உதவி பண்ணணும், உடனே இங்க வர முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்பா என்னாச்சு, என்ன பிரச்சனை? அதான் 10 நாள் கழிச்சு நான் நானே கிளியர் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிருக்கேன்னு சொல்லும்போது, இப்ப எலி பிரச்சனை கிடையாது, இங்க நிறைய கயோட்ஸ் எங்களை அட்டாக் பண்ணுது, அதுகிட்ட இருந்து நீ எங்களை காப்பாத்தணும்னு சொல்லும்போது, இப்ப என்னால வர முடியாதுப்பா, நான் வேணா காலையில உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிடுறான். சரி இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணும்போது, அவங்களுக்கு முன்னாடி 3 கயோட்ஸ் எங்க இருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல, அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் 3 கயோட்ஸ் அவங்களை அட்டாக் பண்றதுக்காண்டி வருது. நல்ல வேலையா அந்த லேடியோட கையில துப்பாக்கி இருக்கவும் அவ டம்மு டம்முன்னு சுட ஆரம்பிக்கிறா அந்த கயோட்ஸ்களை நோக்கி. அப்படி அவ கண்ணா பின்னான்னு சுட்டதுலயே அந்த 3 கயோட்ஸையும் அந்த இடத்துலயே கொன்னுறா. என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி கொன்னுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த கயோட்ஸ ஆக்ரோஷமா செத்தம்பரகும் சுட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அவ்வளவு கோபமா இருக்கிற அவளை ஹீரோ தான் சமாதானப்படுத்துறான். நீ 3ஐயுமே சுட்டு கொன்னுட்ட, டென்ஷன் ஆகாத, அமைதியாயிருன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினையும் மகளையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அப்பா இன்னும் வரலையேன்னு சொல்லி அந்த விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அந்த செல்ல பிராணியான அந்த நாய்க்குட்டி முனங்குற சத்தம் கேட்கவும் அந்த இடத்தை நோக்கி ஓடுறாங்க. அது கதவு கிட்ட இருக்கு. கதவை திறந்து அதை தூக்கிக்கிட்டு உள்ள கதவை பூட்டுறாங்க. கதவை பூட்டின அடுத்த செகண்ட்லயே இன்னொரு 2 கயோட்ஸ் அந்த கதவை உடைக்கிறதுக்காண்டி அங்க 2 உரிமிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த மக பயப்படுறா. அப்ப மகளுக்கு அவ சமாதானப்படுத்துறா. அந்த கதவை அதுகளால உடைக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸ் தான், பயப்படாதன்னு சொல்லி அவளையும் அணைச்ச மாதிரி வச்சுக்கிறா. எப்படியோ பாதுகாப்பா ட்ரிப்போட வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே 2 பேர் வந்துடுறாங்க. வந்தவங்க ஒரு கார்ல ஏறி உட்காந்து கிளம்பலான்னு யோசிக்கும் போது, இப்ப என்ன பிரச்சனைனா பவர் கட் ஆயிருக்கிறதுனால ட்ரிப்போட வீட்டு கேட்டு திறக்காது. அதனால என்ன செய்யறாங்க, அந்த காரை வச்சு வேகமா ஓட்டிட்டு போய் அந்த கேட்டை அடிச்சு உடைச்சிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்த காரு கட்டுப்பாட்டை இழந்து வேகமா போய் ஆப்போசிட்ல இருந்த ஒரு தடுப்பு சுவர்ல போய் மோதிருது. அப்படி மோதினது அவங்க 2 பேரும் சேஃபா காரை விட்டு வெளியே இறங்குறாங்க. வெளியே இறங்கின சீருக்கு ஹீரோவை ஒரு கயோட் அட்டாக் பண்றதுக்காண்டி மேல பாயும். நல்ல வேலை ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துருவா. வந்தவ கையில ஒரு நெருப்பணைக்கு சிலிண்டரை எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த ஓனாய் ஹீரோவை மேல பாஞ்சு கடிக்க முற்படும் போது அந்த சிலிண்டரை ஆன் பண்ணி அதுல புகை மாதிரி வரும் இல்லையா, அது மேல அடிச்சதும் அந்த நெடி தாங்க முடியாம அது அங்க இருந்து ஓடிடுது. அதை பார்த்ததும் ஹீரோக்கு தன் மனைவியை பார்க்கும்போது ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவை பாக்குற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுதான். அதை அவன் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படி சொன்னதும் இப்ப ட்ரிப்போட வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. அதுல கண்ணாடி டீப்பாய் மேல இவன் நிறைய மெழுகுபத்தியில வச்சிருப்பான் இல்லையா, அந்த டீப்பாய் எதிர்பாராத விதமா உடைஞ்சு அந்த மெழுகுபத்திகள் கீழே விழுந்து அங்க இருந்த ஸ்கிரீன் எல்லாம் தீப்பிடிச்சிருது. இப்ப ட்ரிப்போட வீடு ஃபுல்லா கம்ப்ளீட்டா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா ஹீரோயினும் அந்த லேடியும் சேர்ந்து ஹீரோவை இழுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க, ஹீரோயினோட வீட்டுக்கு. அப்படி உள்ள அவன் படுத்திருக்கும் போது அவனுக்கு அவனோட நாய்க்குட்டி குலைக்கிற சத்தம் கேட்கவும், சார்லி நம்மளுக்கு கிடைச்சிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியோட பேரை சொல்லி அவனை கேட்பான். அந்த நாய்க்குட்டியை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம நாய்க்குட்டி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி. இருந்தாலும் ஹீரோ மேல அந்த ஓனாய் பாஞ்சிச்சு இல்லையா, பாஞ்சது அவனோட தோள்பட்டையவும் அவனோட காது பகுதியையும் புராண்டி விட்டுருக்கும், தோள்பட்டைய கடிச்சு வச்சிருக்கும். இதை பார்த்த ஹீரோயின் கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல தையல் போட்டாகணும், மருந்து வச்சு கட்டணும், இல்லன்னா அது செப்டிக் ஆயிருன்னு சொல்லி அவனை உள்ள கூட்டிட்டு போறா. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு, நம்ம பொண்ணு உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டா, அவ செஞ்ச தப்பு தான் இந்த ஓநாய்கள் வந்ததுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ஓநாய்கள் இங்க வந்திருக்கு. அந்த ஓநாய்களுக்கு அவ சாப்பாடு வச்சாலாம், திரும்ப அவ ஒரு கட்டத்துல இது அடிக்கடி இங்க வருதுன்னு சொல்லி சாப்பாடு வைக்காம விட்டதுனாலதான் இப்ப நம்மள அது தாக்குதுன்னு சொல்லி அவ வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லும் போது, மிருகங்களோட இயல்பான குணமே அதுதான், அதை நினைச்சு அவ வருத்தப்பட வேண்டியதில்லை, பரவாயில்ல நம்ம அதை பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இதை பத்தி அவ என்கிட்ட எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லி அவன் ஒய்ஃப் கிட்ட கேட்கறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீங்க அவ கூட ஒரு நேரம்னு ஒதுக்கவே மாட்டேங்கிறீங்க, அதை சொல்லியே அவ ரொம்ப நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா, அப்படி இருக்கும்போது அவ எப்படி உங்ககிட்ட சொல்லுவான்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் கஷ்டப்படுறதெல்லாம் உங்களுக்காக தானே, அவ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் தானே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அவனோட நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி மருந்து போட்டு விட்டுக்கிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ட்ரிப்போட வீடு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருந்துச்சு. அதுல உள்ள சிலிண்டரோ என்னமோ தான் வெடிச்சு சத்தம் கேட்டுதான் இப்ப அவங்க 2 பேரும் அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோட்ட கேக்குறா, நீங்க வரும்போது ட்ரிப்போட வீட்டுல ஏதோ நெருப்பு பட்டுச்சான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நெருப்பெரிய இடத்துல ஓநாய்களும் ஓலையிற சத்தங்களும் கேக்குது. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம யாரும் பயப்பட தேவையில்ல, நம்மள்ட்ட யார்ட்டையாவது போன் இருந்தா நம்ம அது மூலியமா யார்ட்டையாவது உதவி கேட்கலாம், உங்கள்ட்ட யார்ட்டையாவது போன் இருக்கா, அதுல சார்ஜ் இருக்கான்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஹீரோவோட போன்லயோ ஹீரோயினோட போன்லயோ அவன் மக போன்லயோ சார்ஜும் இல்ல, சுத்தமா ஆஃப் ஆகி கிடக்கு. அப்ப அந்த லேடியோட போன்ல மட்டும் முக்காவாசிக்கு மேல சார்ஜ் வச்சிருக்கா. அவ இப்ப யாருக்கோ கால் பண்ணி கேட்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த லேடிட்டையாவது போன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த லேடியை பார்க்கும்போது அவ போனை வச்சுக்கிட்டு யாருக்கோ டைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க 3 பேரும் பேசுறத கூட கண்டுக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேட்கறான், உங்க போன்ல மட்டும் எப்படி சார்ஜ் இருக்கு, எங்க எல்லாம் சார்ஜ் இல்லைன்னு சொல்லும்போது, நான் கார்ல உட்கார்ந்து இருக்கும்போது சார்ஜ் போட்டு அவ சொல்றான். சரி அந்த போனை இங்க கொடுங்க, நான் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி உதவி கேட்கிறேன்னு சொல்லி அவனும் எமர்ஜென்சிக்கு போன் பண்ணி உதவி கேட்கறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நாங்க திரும்ப லைனுக்கு வரோம்னு சொல்லிட்டு அந்த காலை ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த லேடிட்ட இந்த போனை நீங்க வச்சுக்கங்க, அவங்க ஹோல்ட்ல வச்சிருக்காங்க, எந்த நேரமும் லைனுக்கு வருவாங்க, நீங்க அவங்களுக்கு நம்ம என்ன பிரச்சனைன்றத சொல்லி அவங்கள்ட்ட உதவி கேளுங்கன்னு சொல்லிட்டு
இங்க இவங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு நம்ம அதுக்குள்ள போய் உட்காந்துக்கலாமா இல்ல வேற எப்படியா நம்ம தப்பிக்க முடியுமான்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்டெப்ஸ்ல ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு கயோட் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, நம்ம ஜன்னல் கதவை மூடாம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன், அது வழியா தான் இந்த கயோட் உள்ள வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த கயோட்டை பார்த்து எல்லாரும் தனித்தனியா போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சிருக்கும் போது ஹீரோ என்ன கேட்கிறான் ஹீரோயின்ட்ட, நம்ம பொண்ணு எங்க ஒளிஞ்சிருக்கான்னு கேட்கும் போது அவ அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே தான் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லிடுறா, அந்த மாடி படிக்கட்டுக்கு கீழே. இப்ப என்னன்னா அந்த மாடி படிக்கட்டு வழியா தான் அந்த கயோட் கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த படிக்கட்டுக்கு பின்னாடி ஹீரோயினோட பொண்ணு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த கயோட் மெதுவா கீழே இறங்கி வந்து அங்க அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வச்சிருப்பாங்க இல்லையா ஹீரோவோட செல்ல பிராணிக்கு, அந்த நாய்க்குட்டியோட சாப்பாட இப்ப அந்த இறங்கி வந்த கயோட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இத பார்த்த ஹீரோயினோட பொண்ணு என்ன செய்யறா, மெதுவா வெளியே வந்து அந்த மாடி படிக்கட்டு வழியா நம்ம வெளியே போயிடலாம்னு சொல்லி மெதுவா அந்த மாடி படிக்கட்டு வழியா மேல ஏறி போய்கிட்டு இருப்பா. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பொம்மையை கையில வச்சிருப்பான். அத பீ நடிக்கும் தெரியுங்களா, பழைய பொம்மை அந்த மாதிரி. அது கீழே கடந்திருக்கும். அதை தெரியாம மிதிச்சது சத்தம் கேட்டதும் அந்த கயோட் ஓனாய் என்ன செய்யுது, ஹீரோயினோட பொண்ணை பாஞ்சு கடிக்கிறதுக்கு வேகமா ஓடுது. இத பார்த்த மகக்காரி என்ன செய்யறா, வேகமா ஓடி போய் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. இப்ப மக போய் ஒளிஞ்சுக்கிட்ட அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட ஒய்ஃப் ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு ஒரு ஓனாய் வந்துருது. அந்த ஓனாயை பார்த்ததும் ஹீரோவோட ஒய்ஃபுக்கு வருது பாருங்க கோவம். பக்கத்துல இருந்த போர்வை எடுத்துட்டு போய் அந்த ஓனாயை பொத்திடுறா. பொத்தி அப்படி இறுக்கி பிடிச்சுக்கிறா. அப்ப ஹீரோ என்ன பண்றான், அங்க பக்கத்துல இருந்த ஒரு கூர்மையான கம்பியை எடுத்துட்டு வந்து அந்த கயோட்டு மேல குத்துன்னு குத்தி அந்த இடத்துல அதை சாவடிக்கிறான். இப்ப ஹீரோவோட பொண்ணு ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சிருப்பா இல்லையா, அவ ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருப்பா. இப்ப அந்த ரூமுக்குள்ள அந்த கயோட் வந்துருச்சுங்க. கரெக்டா அந்த கபோர்டு கிட்டே வந்துருச்சு. அந்த கபோர்டை பார்த்து வெறித்தனமா உரிமைக்கிட்டே கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த கயோட்டை கொண்டுட்டு நின்னுகிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்ப மகக்காரி கத்துற சத்தம் கேட்டு அவங்க ரெண்டு வேகமா மாடிக்கு ஓடி வராங்க. அப்படி ஓடி அவங்க மாடிக்கு மேல வரும்போது அந்த ஓனாயி இவங்களுக்கு ஆப்போசிட்ல வேற பக்கமா ஓடிடுதுங்க. அது என்ன செஞ்சிருச்சு, ஹீரோயினோட மகளை கழுத்து கிட்ட கடிச்சு வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுச்சு. அந்த கழுத்துல கடி வாங்கி இருந்தாலும் அந்த வலி வேதனையிலையும் செல்லப்பிராணியான அந்த நாய்க்குட்டிக்கு என்ன ஆயிருச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட கேட்கிறா. அப்ப ஹீரோ தேடி பார்த்துட்டு அவன் நாய்க்குட்டிக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அதை காமிக்கிறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட பொண்ணும் சமாதானமாகறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அவனுக்கு தான் ரத்தத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால அவனுக்கு கிருகிருன்னு வந்து தான் பொண்ணுக்கே இப்படி ஆயிருச்சுன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி மயக்கம் வந்து கீழே மயங்கி விழுந்துடுறான். அப்படி மயங்கி விழுந்த ஹீரோவையும் சேர்த்து இவங்க 4 பேரும் ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்து இருப்பாங்க. மயங்கி விழுந்த ஹீரோ திடீர்னு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, நம்ம பொண்ணுக்கு இருக்கிற காயத்துக்கு நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும், அதுக்கு நம்ம இங்க இருந்து முதல்ல வெளியே போகணும், அதுக்கு நம்ம என்ன செய்யறதுன்ற ஐடியாவை நீங்க யோசிங்க, நமக்கு இங்கெல்லாம் வந்து யாரும் உதவ வரமாட்டாங்க, நாம தான் காப்பாத்திக்கணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும், சரி நான் போய் எப்படியாவது முயற்சி பண்றேன்னு அவர் ஏதோ ஒரு பிளான் பண்றதுக்காண்டி போறாப்ல. அவர் போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கராஜுக்கு வந்து அங்க பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பரபரப்பா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்படி அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருப்பாரு. அப்படி அவர் தேடி பார்க்கும் போது அவருக்கு ஒரு டைரி கையில கிடைக்குது. அந்த டைரி எடுத்து அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அது யாரோடதுன்னா அவர் பொண்ணு அவங்க அப்பாவுக்காண்டி எழுதி வச்சிருந்த டைரி தான் அது. அவ எவ்வளவு அவங்க அப்பாவை மிஸ் பண்றா, அவங்க அப்பா எவ்வளவு அவங்களெல்லாம் விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் அவ எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்த ஹீரோக்கு ரொம்ப மனசுக்கே ஒரு மாதிரி ஆயுது. அந்த இடத்துலயே உட்கார்ந்து அவன் அழுக ஆரம்பிக்கிறான். உடனே அவன் கையில சின்ன வாக்கி டாக்கி மாதிரி வச்சிருக்கான். அந்த வாக்கி டாக்கியை ஆன் பண்ணி தான் மனைவிக்கு கனெக்ட் பண்றான். கனெக்ட் பண்ணி அவன் அவனோட மனைவிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என் மக என்னை பத்தி என்ன நினைக்கிறா அப்படிங்கறதெல்லாம் ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கா. அவ என்னைய அப்பான்னு கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அவ என்னைய பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டா, அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா, நானும் அவளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்னு நினைச்சிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். நம்ம எல்லாரும் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், வெளியே எங்கேயாவது தூரமா போயிட்டு வரலாம்னு சொல்லி. இந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம்னா நல்லபடியா நம்ம அந்த இடத்த போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம் கண்டிப்பான்னு சொல்லி அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நான் இனி என்னுடைய மகளுக்கும் மனைவிக்கும் கண்டிப்பா என்னுடைய நேரத்தை ஒதுக்குவேன்னு சொல்லி அவன் சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க வீட்டுல ஒரு லேடி இருப்பா இல்லையா, அந்த லேடி ஜன்னல் வழியா பார்க்கும்போது ஒரு கார் ஒண்ணு வர்றது தெரியுது. அது யாருன்னா இவங்களுக்கு எலிய புடிச்சு கொடுக்க ஒருத்தர் வந்திருப்பாரு இல்லையா, அவர் தான் அந்த கார்ல வந்திருக்காரு. இறங்கி பாக்குறாரு, அந்த இடமே ரொம்ப ஒரு மாதிரி அலங்கோலம் ஆகி கிடக்கு. நிறைய இடங்கள்ல நெருப்பு பத்தி எரியுது. அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிறைய கயோட்ஸ் இவனை சுத்து போட ஆரம்பிச்சிருச்சு. இவன் என்ன செய்யறான்னா, அவன் முதுகுல மருந்து மாதிரி கட்டி வச்சிருப்பான் இல்லையா, அதை வச்சு அதுக்கு மேல ஸ்ப்ரே பண்றான். அப்படி ஸ்ப்ரே பண்ணாலும் அதுக்கு அங்க இருந்து போக மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சதும் வேகமா அவன் வண்டியில போய் இந்த கரண்ட் ஷாக் கொடுக்கற மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து அதுகளை பயமுறுத்துறான். அதுல இருந்து ஒரு ஸ்பார்க் வரும் இல்லையா, அதை பார்த்ததும் அந்த ஓநாய்கள் எல்லாம் அங்க இருந்து நகர்ந்து போக ஆரம்பிச்சிருதுங்க. இதை பார்த்து அவன் அந்த ஓநாய்கள் பயந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சகஜமா திரும்பி அவன் வண்டியை நோக்கி நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்படி போன அந்த ஓநாய்கள் திரும்ப வந்து அவன் மேல பாஞ்சு அவனை கடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் பயந்து போய் அந்த பக்கமா
திரும்பிக்கிறா, அதை நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லி. உடனே ஹீரோ வாக்கி டாக்கில கால் பண்ணி என்ன ஆச்சு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம வீட்டுக்கு இலைகளை புடிச்சு தரதுக்காக ஒருத்தர் வந்திருந்தாரு இல்லையா, அவரு தான் கார்ல வந்திருந்தாரு, அவரையும் அந்த கயோட்டுகள் கொன்றுச்சுன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணீங்களா இல்லையா, நம்ம எப்படிதான் இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுக்கு ஒரு சத்தம் கேக்குது. அது என்னன்னா ஒரு நாய்க்குட்டி கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. இதை கேட்டதுமே ஹீரோ என்ன செய்யறான், ஹீரோயின்ட்ட சார்லி இப்போ உங்க கூட இருக்கா இல்ல இல்லையான்னு சொல்லி கேட்கறான். அது எங்க கூட தான் இருக்கு, ஏன் அப்படி கேக்குறீங்கன்னதுமே ஒண்ணுமில்ல நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கி டாக்கிய கட் பண்ணிட்டு அவன் வேகமா என்ன பண்றான், அந்த சத்தம் கேட்கிற திசையை நோக்கி வர்றான். வந்து அங்கனக்குள்ள ஒரு சின்ன டனல் மாதிரி போகுது. அந்த டனல்ல இருக்கிற தடுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு அந்த டனலுக்குள்ள உத்து பாக்குறான். அப்படி அந்த டனலுக்குள்ள பார்த்தவன் ஒரு சின்ன விளக்கு மாதிரி ஒன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஒளியில அந்த டனலுக்குள்ள அப்படியே போய்கிட்டு இருக்கான். அப்படி போய் அவன் அந்த எண்டை அடையும் போது அவன் எட்டி பாக்குறான். அதுக்குள்ள 2 கயோட் குட்டி உள்ள இருக்கு. அந்த குட்டியை பார்த்தவன் 2ஐயும் கையில தூக்கி வச்சுக்கிறான். அதுகளை தூக்கி கையில வச்சுக்கிட்டாவன் அதுகிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்துறான். என்ன சொல்றான்னா, இந்த இடங்களே நெருப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க இங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த நெருப்புக்கு இரையாயிருவீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த 2 குட்டி கயோட்டுகளையும் தூக்கிட்டு போய் அவன் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வச்சிருப்பான் இல்லையா, அந்த தட்டுல அதுகளுக்கு சாப்பாடு வைக்கிறான். ஹீரோ இப்ப என்ன செய்யறான்னா, ஹீரோயினுக்கு வாக்கி டாக்கில போன் பண்ணி இங்க 2 கயோட் குட்டிகள் இருந்திருக்கு, இந்த குட்டிகளை தேடிதான் இந்த கயோட்கள் எல்லாம் இங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இந்த குட்டிகளை அதுகிட்ட கொடுத்துட்டோம்னா அதுக்கு இங்க இருந்து போயிடும் தான் எனக்கு தோணுது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் சொல்லும் போது அதுக்கு போகாம நம்மளே அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அதை பத்தி நம்ம அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும், நான் இதை செஞ்சு பாக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அதுக்குண்டான வேலையை ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ என்ன செய்யறான்னா, கராஜோட சட்டரை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் சொன்ன மாதிரியே அழகா ஒரு கூண்டை அடிச்சு அதுக்குள்ள நின்னுக்கிட்டு அந்த 2 கயோட்டு குட்டிகளையும் அவன் தான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பேக்ல போட்டு. அப்படியே வெளியே அந்த கூண்டை தள்ளிக்கிட்டே வர்றான். அப்படி அவன் அந்த கூண்டுகள் வழியா வர்றத மேல இருந்து ஹீரோயினும் அந்த லேடியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கூண்டை தள்ளிக்கிட்டே வந்தவன் அந்த வேனுக்கிட்ட வந்து நின்று ஓநாய் மாதிரி ஊளையிட ஆரம்பிக்கிறான். அந்த ஓநாய்களை இங்க வர வைக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த ஓநாய்களும் அங்க வந்துருது. வந்த ஓநாய்கள் அவனோட கூண்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி அட்டாக் பண்றத பார்த்ததுமே ஹீரோயினுக்கும் அந்த லேடிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க 2 பேரும் அந்த பக்கம் திரும்பிடுறாங்க. அவங்க பார்க்கல. அப்படி அந்த கூண்டுக்குள்ள அந்த கயோட் குட்டிகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஓநாய்களும் இப்ப ஒண்ணும் செய்யாம அமைதியா ஆயிடுச்சுங்க. இதை பார்த்த ஹீரோ வேகமா வாக்கி டாக்கில போன் பண்ணி அவன் பொண்ணுக்கு சொல்றான், நான் இந்த மாதிரி அந்த 2 கயோட் குட்டிகளையும் அதுகிட்ட கொடுத்துட்டா அது இங்க இருந்து போயிடும், நான் கண்டிப்பா இதை செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லி அவன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லும் போது அவன் பொண்ணு சொல்றா, வேண்டாம்ப்பா நீங்க வெளியே போகாதீங்க, அது உங்களை கொன்றுன்னு சொல்லும் போது நீ நம்பிக்கை வைடா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, நான் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு அவன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அந்த வாக்கி டாக்கிய கற்பிட்டு அந்த கூண்டுல இருந்து வெளியே வர்றான். அந்த 2 குட்டி கயோட்டையும் தூக்கிக்கிட்டு. அப்படி அந்த 2 குட்டிகளையும் தூக்கிட்டு வெளியே வந்த ஹீரோ எதிர்த்தாப்புல இருக்க அந்த ஓனாய்ட்ட சமாதானம் பேசுறான். இந்த 2 குட்டிகளும் உள்ள இருக்கிறது தெரியாம நான் தான் எலி பிடிக்கிறவனை வர வச்சுட்டேன், கிறுக்குன்னு சத்தம் கேட்கவும் நான் எலிதான் வந்துருச்சுன்னு நினைச்சேன், அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த 2 குட்டி இங்க இருக்குன்றது, நான் இந்த குட்டிகளை ஒன்ட்ட கொடுத்துறேன், இங்க இருந்து போயிடு, என் குடும்பத்தை ஒன்னும் செஞ்சிடாதன்னு சொல்லி அந்த குட்டிகளை ஒன்னா இறக்கி விடுறான். அப்போ அந்த ஓநாய்களும் அமைதியா தான் இருக்கு, அந்த குட்டிகளை தான் கொஞ்சிக்கிட்டு இருக்குன்றத பார்த்ததுமே வாக்கி டாக்கில நீங்க எல்லாம் வெளியே வரலாம், அந்த ஓநாய்கள் அமைதியாயிடுச்சு, அதுகளோட குட்டி அதுகளுக்கு கிடைச்சதுமே அதுக்கு அதை மறந்துருச்சு, இங்க இருந்து போயிடும் நினைக்கிறேன்னு சொல்லி அவங்கள வெளியே கூப்பிடுவான். அப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்க பொண்ணு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற அந்த நேரத்துல ஹீரோ வீட்டுல இன்னொரு லேடி இருந்திருப்பா இல்லையா, அந்த லேடி படிக்கட்டுல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த லேடிய ஒரு கயோட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதை பார்த்த ஹீரோ வேகமா போய் என்ன செய்யறான்னா, அந்த எலியில விரட்ட வந்தவன் ஒரு கரண்ட் கம்பி ஒன்னு எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த கம்பியை எடுத்துட்டு வந்து அந்த கயோட் மேல அடிக்கிறான். அது பட்டதுமே அது வலி தாங்க முடியாம அங்க இருந்து ஓடிடுது. அப்ப அவளுக்கு காயம் அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். அந்த ரத்தத்தோட அவன் கை கொடுத்து தூக்குவான். அப்பா அவ கேட்பா, ஏன்டா இப்ப உனக்கு மயக்கம் வரலையான்னு சொல்லி கேட்கும்போது ரத்தத்தை பார்த்து எனக்கு இப்ப அது பழகிடுச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க கீழே விழுந்து கிடக்குற அந்த லேடியவும் கையை கொடுத்து தூக்கி விட்டு அந்த எலி பிடிக்கிறவர் அந்த வேன்ல வந்திருப்பாரு இல்லையா, அந்த வேனையும் அங்க இருந்து எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பதட்டத்துல ஹீரோ காரையும் வேகமா ஓட்டிக்கிட்டு இருப்பான். அந்த காருக்குள்ள பாட்டு சத்தம் வேற பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கவும் ஹீரோயின் இந்த பாட்டையாவது முதல்ல ஆஃப் பண்ணுங்க, காரையும் மெதுவா ஓட்டுங்கன்னு சொல்லி சத்தம் போடவும் அவன் சொல்றான், அதோட சுச்சி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் காரை வேணா ஸ்லோ பண்ண முடியுமே தவிர்த்து இந்த பாட்டை எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அவன் போய்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல டமால்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா ஹீரோ ஒரு காரை ஓட்டிட்டு வந்து இடிச்சிருப்பான் இல்லையா, அந்த கார் இடிச்சதுல அதுல ஸ்பார்க் ஏற்பட்டு ஹீரோவோட வீடே வெடிச்சு செதறிடுது. அந்த டமால்ன்ற சத்தத்தை கேட்ட ஹீரோ நம்ம வீடா வெடிச்சு செதறதுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறான். அப்ப ஹீரோயினும் ஆமா நம்ம வீடு தான் வெடிச்சிருச்சுன்னு சொல்லும் போது சரி பரவாயில்ல போனா போயிட்டு போகுது, நம்ம எல்லாரும் இப்ப உயிரோட இருக்கோம் இல்லையா, அதுவே எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அங்க வந்து காரை ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கான். அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க, எலி பிடிக்கிறவர் உயிரோட தான் இருக்காரு போல, அவர் இப்ப மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அப்ப அந்த எலி பிடிக்கிறவர் என்ன பண்றாருன்னா, அங்க நிக்கிற ஒரு கயோட் குட்டியை பாத்துறாரு. அதை தூக்கி அது கழுத்துல கத்திய வச்சு அறுக்க போகும்போது அந்த பெரிய கயோட் இங்க வந்துருது. வந்த
அந்த ஓநாய் என்ன செய்யுது, அந்த எலி பிடிக்கிறவன் மேலேயே பாயும் போது அவன் கத்திய வச்சு அதை குத்துற மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த இடத்துல படமும் முடியுது. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.